டேய் நந்தி, கெட்டட பில்டிங்கி கெட்டுறவன் ஆதார கார்டில் உட்காந்து விவசாயத்தை பூரா அழிச்சு வச்சுருக்கான். உலக நாடு, தாய் இந்தியா நாடு, தமிழ்நாடு. அரசியல்வாதி வீட்டில் அவன் வீட்டுக்கு இப்போ அரசியல்வாதிக்கு இப்போ காலட்டயத்தில் ஆமை விடுதார். அரசியல்வாதி டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் பிரதமர், குடியரசுத் தலைவர், ஜனாதிபதி வீட்டுக்கெல்லாம் போய் ஆமை உட்காந்து இப்போ தான் வேலை சுறுசுறுப்பாக அவன் நடத்துவான். ஆணும் பெண்ணும் ஆமை. மந்திரி, அடுத்தாப்புல எம்எல்ஏ, எம்பி, பஞ்சாயத்து போர்டு வார்டு தலைவராக இருக்கான்ல அவன் வார்டு வரைக்கும், முதலமைச்சர், மந்திரி எல்லா பேருக்கும் ஆமை உட்கார வைக்கார். காலையில் டயத்தில் இப்போ விட்டுட்டார். ஓடுறா அவன் அரசியல்வாதி வீட்டில் பூரா உட்கார்றா. இதுதான் கடைசி ஆத்தது. இவனை பூரா ஒட்டு மொத்தமாக அள்ளி செயலரில் கொண்டு போய் உள்ளே தள்ளிடணும்டா அப்படின்ட்டார். ஆமையை கூப்பிட்டு சொல்லிட்டார், அடுமையா போய் உட்காந்துருந்தேன். உட்காந்து எல்லா கழுதையும் வெளியே இழுத்து எரிஞ்சிடுறா. இழுத்தெறி ரொம்ப சேட்டை ஓவராக இருந்துச்சுன்னா அவன் வாரிசு, அவன் பிள்ளைய, பேரம்பேத்திய ரோட்டில் விட்டுறா. போட்டு நசுங்கி போட்டோம், ரோட்டுக்கு ரத்த பழியாக போட்டோம் அப்படின்ட்டார். ஐயா போட்டார், கடவுளே போட்டார். இது கடவுள் கணக்கு. போடா அரசியல்வாதி பூரா ஒன்றும் விட்டு விடாமல் உட்கார்றா. போடுறா நீதிமன்ற கோர்ட்லேயும் உட்கார்றா அப்படின்ட்டார். நீதிமன்ற கோர்ட்டில் உட்கார வச்சாச்சு. எல்லாம் வரதவனை போகிறவனை பூரா, எல்லாம் சேட்டை பண்ணுறவனை பூரா இழுத்து ஏறியா, இழுத்து வெளியேறா அப்படின்ட்டார். இது வேகமாக நடக்கும், சூட்டிப்பாக நடக்கும். இப்போ பார் என்னென்ன நடக்குன்னு பார். கடவுள் உட்கார்ந்த கணக்கில் கடவுள்கிட்ட கணக்கு கேட்கணும். கணக்கு போட்ட கணக்கை இன்னும் பார்க்காம உட்காந்து விளாண்டா இப்போ கடைசி அவன் வீடு பூரா சோழி முடிஞ்சு. இன்றைக்கி வீட்டு கணக்கு போடுவார். வீட்டில் ஆதார கார்டு, ஒரு வீட்டில் ஆதார கார்டில் 10 வீடு வச்சுருப்பான், 20 வீடு வச்சுருப்பான். அத்தனை வீட்லேயும் போய் ஆமை உட்காரும். போடுவாரா வீட்டு கணக்கு. வீட்டில் ஆமை உட்காரச்சா தாண்ட இந்த அடங்குவான். டெல்லியிலேருந்து தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி, உலக நாடு 170 நாடு அதை அப்படியே முடிச்சிடுவார். அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணிடுவார். கதற விடுவார். எல்லா நாட்டிலையும் போய் தாய் இந்தியா நாடு முழுவதும் இருக்கிற அரசியல்வாதி வெளிநாட்டில் போய் இடம் வாங்கி போட, எழுத, புறான அங்கே போய் கூத்தடிக்க நான் கொடுத்துருக்கேன். பிதுக்கி எடுத்து போடவிட்டார் அரசியல்வாதியை. பிதுக்கி சாணி வெளியே போடவிட்டார். முக்கால் சத்தியம் திங்கிற சாணி வாய் வெளியே விட்டுருவோம் அப்படின்ட்டார். சேட்டை பண்ண செய்தே அரசியல்வாதி இருறா முக்கால்